இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7/7/2025 திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளைக்கு எப்படி இருக்குன்னு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நார்மல் மார்க்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புதன் வியாழன் பார்த்தீங்கன்னா பக்கா அப் ட்ரெண்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஃபாரின் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக்கு, டாக்ஸ் மூணுமே அப் ட்ரெண்டு தான். திங்கக்கிழமை அவங்க ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுனால முன்ன இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைல்டாக அப் ட்ரெண்டில் போய்கிட்டே இருப்பான். இந்த மார்க்கெட்டு மட்டும் இல்லை, குரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, கோல்டு, சில்வர் எல்லாமே இந்த வாரம் திங்கட்கிழமை கொஞ்சம் அப்படி ஆசிலேஷன் பயமுறுத்த காட்டுவோம். அதுக்கப்புறம் பக்க அப் ட்ரெண்டில் தான் போயிட்டே இருப்போம். அதில் புட்டு எடுத்து பேனிக் ஆக வேண்டாம். இது என்னுடைய கருத்து. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பக்காவாக இருக்கும், ட்ரேடர்ஸ்க்கே பக்காவாக இருக்கும். 2 நாள் ரெண்டு சைடுமே நடக்கும். அதாவது பெரிய டவுனும் இருக்காது, பெரிய அப் இருக்காது. ஒரு 75 to 100 பாயிண்ட் டவுன் இருக்கும், அப் இருக்கும். ரெண்டையுமே கலந்து இருக்கும். ட்ரேடர்ஸுக்கு செம்மையாக பண்ணலாம். அதை விட ஆவரேஜ் பண்ணி கால் ஆப்ஷனில் வந்து ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு புதன் வியாழனில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். செவ்வாயிலேயே ப்ராஃபிட் இருக்கும். செவ்வாய் ஐடியலாக இருக்கும். புதன் வியாழன் பக்கா அப் ட்ரெண்டில் இருக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான சிம்பிளான ஒரு பெரிய ஒரு அப்டேஷன் இந்த வாரத்தில் இல்லை. இதுதான் அப்டேஷன் ஆகும்.